தைராய்டு சுரப்பியில் ஏற்படும் பாதிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆண்டுதோறும் மே 25ஆம் தேதி உலக தைராய்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அது குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். மனித உடலில் உள்ள 8 முக்கிய நாளமில்லா சுரப்பிகளில் ஒன்றுதான் கழுத்து பகுதிகள் அமைந்துள்ள ஒரு சிறிய பட்டாம்பூச்சி வடிவ சுரப்பியான தைராய்டு. ட்ரையோட்டோ தைரோனின் ஆகிய இரு ஹார்மோன்களை உற்பத்தி செய்கின்றது. இந்த ஹார்மோன்கள் உடலில் இதய துடிப்பு, இரத்த அழுத்தம், உடல் வெப்பநிலை, உடல் எடை உள்ளிட்ட பல முக்கிய செயல்பாடுகளையும் வளர்ச்சிதை மாற்றம் ஆகியவற்றையும் ஒழுங்குபடுத்துகின்றன. இப்படி முக்கிய பணிகளை மேற்கொள்ளும் தைராய்டு சுரப்பி சில காரணங்களால் பாதிப்புக்கு உள்ளாகிறது. தைராக்சின் அதிகப்படியாக சுரக்கும் போது ஹைப்பர் தைராய்டு பிரச்சனையும், குறைவாக சுரக்கும் போது ஹைப்போ தைராய்டு பிரச்சனையும் உண்டாகிறது. இதுபோன்ற பாதிப்புகளால் ஆண்களை காட்டிலும் பெண்களே அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிவிக்கின்றன ஆய்வுகள். திடீரென உடல் எடை குறைதல் மற்றும் அதிகரித்தல், அடிக்கடி மாதவிடாய் ஏற்படுதல், மாதவிடாயின் போது அதிக இரத்தப்போக்கு, ஞாபக மறதி, எரிச்சல், படபடப்பு, தசைகளில் பலவீனம், நடுக்கம், தூக்கமின்மை, தைராய்டு சுரப்பி வீங்குதல், முடி உதிர்வு, கைகால் மரத்து போகுதல், மூட்டுவலி மற்றும் கண் எரிச்சல் போன்றவை தைராய்டு பாதிப்பின் பொதுவான அறிகுறிகளாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் தைராய்டு சுரப்பியில் திசுக்களின் வீரியமிக்க செல்கள் உருவாகும் போது தைராய்டு புற்றுநோயும் ஏற்படுகிறது. தைராய்டு புற்றுநோய் வருவது அரிதானது என்றாலும் சமீபத்தில் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. பொதுவாக 30 முதல் 60 வயதுக்கு உட்பட்ட பெண்களில்தான் அதிகம் இது கண்டறியப்படுகிறது. தைராய்டில் உருவாகும் புற்றுநோய் கட்டிகள் மெதுவாக உருவாவதால் புற்றுநோயுடன் இவை தொடர்புடையவை என்பதை பலர் உணர்வதில்லை. பயாப்சி மட்டுமே நோயறிதலை உறுதிப்படுத்த முடியும் என்றாலும் இதனை கழுத்தில் உருவாகும் சிறிய கட்டி அல்லது வீக்கம், தொடர்ந்து குரலில் கரகரப்பு, உணவு விழுங்குவதில் அல்லது சுவாசிப்பதில் சிரமம், தொடர்ச்சியான கழுத்து அல்லது தொண்டை வலி, காரணமின்றி எடை இழப்பு மற்றும் சோர்வு ஆகியவற்றை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகி அவரின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் தைராய்டு சுரப்பிக்கான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த பாதிப்பானது மரபணு குறைபாடுகள், குடும்ப பின்னணி, அயோடின் குறைபாடு, நோய் எதிர்ப்பு அமைப்பால் சுரப்பி பாதிக்கப்படுவது ஆகியவை இதன் பொதுவான காரணங்களாக குறிப்பிடப்படுகின்றன. இந்த அறிகுறிகள் சில சமயங்களில் தைராய்டு புற்றுநோயை குறிக்காது. இருப்பினும் இது மற்ற நோய்களின் அறிகுறிகளாகவும் இருக்கலாம். எனவே இதுபோன்ற அறிகுறிகள் ஏதேனும் உங்களுக்கு இருப்பதாக நினைத்தால் உடனடியாக மருத்துவரை அணுகி முறையான ஆலோசனை பெறுவது மிக அவசியம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். இதனை பற்றி அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை. தற்போது மருத்துவத்துறை அபரிமிதமான வளர்ச்சி கண்டுள்ளதன் காரணமாக இதனை எளிதில் குணப்படுத்த முடியும். இதற்கான சிகிச்சை முறை, அதன் வகை, பரவியுள்ள அளவு ஆகியவற்றை பொறுத்து மாறுபடும். பெரும்பாலும் இதற்கு நேரடி அறுவை சிகிச்சை முறைகளே பயன்படுத்தப்படுகின்றன. ரேடியோ ஐசோடோப் சிகிச்சை, கதிர்வீச்சு சிகிச்சை மற்றும் மருந்து சிகிச்சைகள் மூலமாகவும் தைராய்டு புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு தைராய்டில் ஏற்படும் பாதிப்பு குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் மே மாதம் 25ஆம் தேதி உலக தைராய்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்றுவது மூலமாக தைராய்டு பாதிப்பு மற்றும் தைராய்டு புற்றுநோய் ஏற்படும் அபாயத்தை குறைத்து ஆரோக்கியமாக இருக்கலாம் என்கின்றனர் மருத்துவ நிபுணர்கள்.